வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது சகடை தரும் விபரீத ராஜயோகம் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். லக்ன சகடம், ராசி சகடம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பதிவில் லக்னாதிபதியானவர் 8ல் மறைந்தாலும் யோகத்தினை தரும் லக்ன சகட யோகத்தினை தருவது எப்படி என்பதையும் பார்வையிடுவோம். வாருங்கள். ஒருவர் பிறந்த லக்னத்தின் அதிபதியானவர் 8ல் மறைந்து நின்றால் வாழ்க்கையில் எந்த விதமான யோகம் இல்லை என்று நினைத்து விடுகிறார்கள். லக்ன சகடம் என்று அழைக்கப்படும் யோகமானது ஒருவர் பிறந்த லக்னத்தின் அதிபதியானவர் 8ல் மறைந்து நின்றால் சகட தோஷத்தினை தரும். அப்படி 8ல் நிற்கும் லக்னாதிபதியானவர் தனித்து நின்றால் பலனில்லை. ஆனால் 8ல் நின்ற லக்னாதிபதியானவர் ஏதாவது ஒரு யோகத்தோடு தொடர்பில் இருந்தால் சகடம் தரும் தோஷமானது ராஜயோகமாக மாறிவிடும். லக்னத்திற்கு 8ல் லக்னாதிபதி மறைந்து நின்று லக்னாதிபதி நின்ற வீட்டதிபன் தனது வீட்டிற்கு 8ல் மறைந்து நின்று இந்த 2 சகடை கிரகங்களுக்குள் அனைத்து கிரகங்களும் நின்றிருந்தால் அந்த சகடை தோஷமானது விபரீத ராஜயோகத்தினை தந்து விடுகிறது. அப்படித்தான் சகடை தரும் விபரீத ராஜயோகத்தினை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நாம் இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்தி சினிமா உலகில் பிரபல நடிகையாக இருந்த ஒரு ரேகா ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். இவர் பிறந்தது தனுசு லக்னம். லக்னத்தில் செவ்வாய், ராகு, கும்பத்தில் சந்திரன், மிதனத்தில் கேது, கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன், துலாத்தில் சனி, புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன். இவருக்கு தனுசு லக்னத்தின் அதிபதியான குரு 8ல், அதாவது தனுசு லக்னத்திற்கு 8ல் கடகத்தில் மறைந்து நிற்கிறார். பொதுவாக லக்னாதிபதி மறைவிடங்களை நாடினால் ஜாதகருக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல. 8ல் மறைந்தால் சகடை தோஷம் பெறும் கிரகமானது ஏதாவது ஒரு யோகத்துடன் தொடர்பில் இருந்தால் சகடை தோஷமானது யோகமாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் இவருக்கு சகடை தோஷத்தில் இருக்கும் குருவானவர் ராஜயோகத்தினை தருகிறார். அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பஞ்சமகா புருஷ யோகங்களும் கிடையாது. இவருக்கு சனி உச்சம், குரு உச்சம் என்ற 2 ராஜ கிரகங்களும் உச்சம் பெற்றிருந்த போதிலும் பஞ்சமகா புருஷ யோகம் தரும் நிலையில் அந்த கிரகங்கள் அமையறவில்லை என்பதே உண்மையாகும். ஆனாலும் பாருங்கள், இவருக்கு அற்புதமான பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவி யோகமானது கிடைத்திருக்கிறது. அதாவது செவ்வாய் தனுசு வீட்டில் அமைந்திருக்கிறார். தனுசு வீட்டின் அதிபதியான குரு கடகத்தில் அமைந்திருக்கிறார். கடகத்தின் அதிபதியான சந்திரன் கும்பத்தில் அமைந்திருக்கிறார். கும்பத்தின் அதிபதியான சனி துலாத்தில் அமைந்திருக்கிறார். துலாத்தின் அதிபதியான சுக்கிரன் விருச்சிகத்தில் அமைந்திருக்கிறார். அதாவது செவ்வாய், குரு, சந்திரன், சனி, சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரிமாறிக்கொண்டதால் இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவ் யோகமானது கிடைத்திருக்கிறது. சகடை தோஷமானது இதனால்தான் யோகமாக மாறி யோகத்தினை தருகிறது. சரி, எப்படி ராஜ யோகத்தினை, அதாவது விபரீத ராஜ யோகத்தை தருகிறது என்று இப்பொழுது பார்ப்போம். இவருக்கு தனுசு லக்னத்தின் அதிபதியானவர் 8ல் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்து வீட்டதிபன், அதாவது சந்திரன் குருவிற்கு 8ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் சகடை தோஷமானது விபரீத ராஜ யோகமாக மாறிவிடுகிறது. இந்த சகடை விபரீத யோகமானது பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவ் யோகத்துடன் தொடர்பில் இருந்ததால் விபரீத ராஜயோகமாக இவருக்கு கிடைத்தது. பாருங்கள் நேர்களே, இவருக்கு எந்த விதமான சொல்லிக் கொள்ள முடியாத யோகங்களும் வலிமையாக இல்லாத நிலையில் லக்னாதிபதி 8ல் மறைந்து, ராசி அதிபதி 8ல் மறைந்து என இருந்த போதிலும் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவி யோகமானது இவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. கோடிகளில் பணத்தினை ஈட்டுவதற்கும் உதவியது. இவருக்கு இருக்கும் 2 சகடை தோஷங்களானது, அதாவது லக்னத்திற்கு 8ல் லக்னாதிபதி குரு, அதாவது ராசிக்கு 8ல் ராசி அதிபதி சந்திரன் ஆகிய 2 கிரகங்களுக்கு இடையே அனைத்து கிரகங்களும் அமர்ந்து சகடை சர்ப தோஷத்தினை தருகிறார்கள். இப்படியாகத்தான் இவருடைய சாதாரண ஜாதகமானது விபரீத ராஜயோகத்தினை பெற்று சினிமா உலகில் புகழ் பெறும், கோடிகளில் பணத்தினை பெறவும் அரசின் உயர் விருதுகளை பெறவும் உதவியது என்றால் மிக இல்லை. என்ன நேர்களே, சகடை தோஷமானது எப்படி யோகமாக, ராஜயோகமாக, விபரீத ராஜயோகமாக, சகடை சர்ப்ப தோஷமாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொண்டீர்களா?
மீண்டும் பிரிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.